வணக்கம் நண்பர்களே. மெஷர்மெண்ட்ஸ் டாப்பிக்கில் 7th மேத்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் புக்கில் செகண்ட் யூனிட்டில் கேட்டிருக்கக்கூடிய பேரலோகிராம் இணைகரம் சம்மந்தமான எக்ஸாம்பிள் கொஷின்ஸை நேற்றுக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அதே இணைகரம் பேரலோகிராம் டாப்பிக்கில் எக்ஸசைஸில் அவங்க கொடுத்துருக்கிற கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா அண்டு பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் பேரலோகிராம்ஸ். கீழே டயக்ராம் கொடுத்துட்டு அந்த பேரலோகிராம் இணைகரத்துடைய பரப்பளவையும் சுற்றளவையும் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இணைகரத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா B இன்ட்டு H. இங்கே பாருங்கள், பேஸ் 11 இன்ட்டு ஹைட்டுங்கிறது இதுதான் கவனமாக போடணும். 4 போடுறீங்களா 3 போடுறீங்களா அப்படிங்கிறதான் விஷயம். மாற்றி போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஹைட்டுங்கிறது இந்த ஹைட்டு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3. அப்போ 11 3 33. அப்போ இணைகரத்தினுடைய பரப்பளவு 33 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா சுற்றளவுனா சுற்றி வரக்கூடிய அளவு. நேற்று எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்க்கும்போதே இதே மாடல் சொன்னோம் இல்லைங்களா. அப்போ 11 + 4 15, திரும்ப இது ஒரு 11 4 15. அப்போ 15 என்னவாயிடும் அப்படின்னா 30. ஸோ அதோட சுற்றளவு 30 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? ஸோ பரப்பளவு 33, சுற்றளவு 30. சரிங்களா? அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். இதில் அதே மாதிரி பரப்பளவுக்கான ஃபார்முலா B இன்ட்டு H. இதில் பேஸ் எதை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். நம்ம எடுத்துக்காட்டு கணக்கில் அந்த எக்ஸாம்பிள் சம்மில் சொல்லும்போதே சொன்னோம் பாருங்கள். இங்கே தான் ஹைட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை தான் பேஸாக எடுக்கணும். இந்த சைடு தான் அவங்க சொல்லியே சார்னா இங்கே 7 சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பேஸ் 7. ஸோ பேஸ் 7, ஹைட்டு 10, 7 10s are 70 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஏரியா. பெரிமீட்டர் என்ன சார் அப்படின்னா 13 + 7 13 + 7 ஆட் பண்ணி பெரிமீட்டர் எனக்கு என்ன வரும்ன்றதை சொல்லுங்கள். நேற்று அப்படி கேட்டிருந்தோம். நிறைய பேர் அதுக்கு கரெக்டாகவே ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். ஸோ இந்த கொஷினுக்கும் அதே மாதிரி பெரிமீட்டர் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின். சரிங்களா? அடுத்ததாக ரெண்டாவது கேள்வி பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க, ஏரியா என்னன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், பேஸும் ஹைட்டும் தெரியும். ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா B இன்ட்டு H. ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா போதும். அப்போ 18ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்ன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய செகண்ட் கொஷின். சரிங்களா? ஏற்கனவே ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். இது ரெண்டாவது கேள்வி. ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர், செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர்ன்ட்டு நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், பேஸ் கொடுத்துட்டாங்க 8 மீட்டர், ஹைட்டு தெரியாது, ஏரியா கொடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஹைட்டு இங்கே 8 இருக்குது. 8 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 56 கிடைக்கும்? 7. முடிஞ்சிச்சு பாருங்கள். 8 7s are 56. அப்போ இதோட ஹைட் என்ன அப்படின்னா 7 சென்டிமீட்டர். 7 மீட்டர், மீட்டரில் கொடுத்துருக்கிறதால 7 மீட்டர். முடிஞ்சிச்சு. வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டியது கிடையாது. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்களேன், ஹைட்டு கொடுத்துட்டாங்க, பேஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இங்கே பாருங்கள், இங்கே 17 221. அப்போ 221 17ஆல் டிவைட் பண்ணணும். 17 டேபிள்லாம் தெரியாதே சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வழி சொல்கிறேன் பாருங்கள். இங்கே லாஸ்ட்டாக 7 இருக்குது, இங்கே லாஸ்ட்டாக 1 இருக்குது. 7 டேபிளில் லாஸ்ட்டாக எங்கே 1 வரும்? 3ல். 7 3s are 21. கரெக்டாக? அப்போ 3. ஆனால் 17 3 மல்டிப்ளை பண்ணால் 221 வராது. ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது. முன்னாடி ஒரு 1 சேர்த்துக்கோங்க. பாருங்கள், 17 13 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 221 வரும். இல்லை நீங்கள் இப்படி கூட கேன்சல் பண்ணிக்கலாம். 17 1s are 17, 17 1s are 17, பேலன்ஸ் 5, 3 17s are 51. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 13. ஸோ இதோட பேஸ் 13. புரிஞ்சு முடியுதுங்களாம்மா? ஒன்றுமே இல்லை, வெறும் பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்றது தான் பேரலோகிராமுடைய ஏரியான்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்த தேர்டு பாருங்கள். சுரேஷ் என்பவர் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் இணைகர வடிவிலான கோப்பை ஒன்றை வென்றார். அக்கோப்பையின் பரப்பளவு 735 சதுர சென்டிமீட்டர், அடிப்பக்கம் 21 சென்டிமீட்டர் எனில் உயரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க. பரப்பளவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 735, அடிப்பக்கம் 21ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை கேட்டிருக்கிறது உயரம். ஏன்னா B இன்ட்டு Hன்னா தான் ஏரியா. B தெரிஞ்சிச்சுன்றதால கரெக்டாக ஏரியா ஈக்குவல் டு B இன்ட்டு H. கரெக்டாக? இங்கே B கொடுத்துட்டாங்க. அப்போ பெருக்கல் இருக்கிற B இங்கே வந்தால் என்னவாயிடும்னா வகுத்தலில் வந்துடும். அதனால தான் டைரெக்டாக என்ன பண்ணிட்டேன், ஏரியா பை இந்த பேஸை போட்டோம். இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 3ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணலாம். 7 3 21, 2 3 6, மீதி 1, 4 3 12, மீதி 1, 5 3 15. கரெக்டாக? இப்போ திரும்பவும் 7ஆம் வாய்ப்பாடு. 1 7 7, 3 7 21, மீதி 3 35, 5 7 35. அப்போ அதோட ஹைட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 35 சென்டிமீட்டர். முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக 4வது கேள்வி. ஜானகி என்பவரிடம் உள்ள ஓர் இணைகர வடிவிலான துணியின் உயரமும் நீளமும் முறையே 12 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர்.
மேலும் அதை 4 சமமான இணைகரங்கள் ஆக்கி பிரித்து புதிய இணைகரத்தின் பரப்பளவு காண்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இணைகரத்தை 4ஆக பிரிக்கிறாங்களாம். இணைகரத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? b இன்ட்டு h. 4ஆக பிரிக்கிறதால பரப்பளவு 4ல் ஒரு பாகமாக ஆகும். அப்போ 4ஆல் வகுத்துடுறோம், முடிஞ்சிச்சு. பாருங்கள், பேஸும் ஹைட்டும், உயரம் நீளம், நீளன்றது தான் அந்த பேஸு. அப்போ பேஸ் 18, ஹைட்டு 12. நீங்கள் மாற்றி எழுதினாலும் தப்பு இல்லை. டிவைடட் பை 4. ஏன் டிவைடில் 4 போடுறோன்னு தெரியுதா? 4 பாகமாக சமபாகமாக பிரிக்கிறதால டிவைடில் 4. அவங்க கேட்டிருக்கிறதும் அந்த ஏரியா தான் கேட்டிருக்காங்கன்றதால 4 வகுத்துட்டா போதும். ஒரு நாள் 4, 3 நாங் 12. அப்போ பெருக்குனிங்கன்னா 8 24, 1 3 3 2 5. ஸோ ஒரு பகுதியினுடைய பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா 54 ஸ்கொயர் சென்டிமீட்டராக இருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது அந்த புதிய இணைகரத்தின் பரப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா 54 சதுர சென்டிமீட்டர். முடிஞ்சிச்சு. நம்ம என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுவோம்னா, ஏதோ மையப்புள்ளி அது இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்றுமே கிடையாது. 4 சமபாகமாக பிரிக்கிறாங்க. வர ஆன்சரை 4ஆல் வகுக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம அதான் என்ன பண்ணிட்டோம், எடுத்து பெருக்கி டிவைடட் பை 4 போட்டுட்டு இங்கேயே கேன்சல் பண்ணி வேலையை முடிச்சிட்டோம். சரிங்களாம்மா? அடுத்ததாக கேள்வி எண் 5. ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர், மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருக்காங்க. மைதானத்தோட உயரம் கொடுத்துட்டாங்க. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14. அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹைட்டு 14, பேஸ் அதை விட 8 மீட்டர் அதிகமாக. அப்போ இது 14, ஒரு 8 சேர்ந்ததுன்னா என்னவாயிடும்னா 22ன்றது தான் பேஸு. கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். பேரலோகிராமோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? b இன்ட்டு h. பாருங்கள், b 22, h பார்த்தோம் அப்படின்னா 14. கரெக்டாக? இன்னொரு வேலை பண்ணலாம். செலவு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு வர ஆன்சரை எதால் பெருக்கினா போதும் அப்படின்னா 15ஆல். செலவு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வர ஆன்சரை ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அதை அவங்க எவ்வளோ ரூபாய் சொல்லியிருக்காங்களோ அதனால் பெருக்கிட்டால் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை பெருக்கணும் அப்படின்னா 14 28, 14 28, அப்போ 308 வருது. ஸோ என்ன செஞ்சால் போதுன்னா 308 15ஆல் பெருக்குனா முடிஞ்சு போச்சு. பெருக்குங்களேன் பார்க்கலாம். 308 15ஆல் பெருக்கி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள், முடிஞ்சிச்சு. ஸோ இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 3வது கொஷின். ஏற்கனவே ஒரு 2 கொஷின் கொடுத்துருக்கேன். இங்கே எல்லா வேலையும் பண்ணிட்டேன். ஜஸ்ட் உங்களை என்ன மட்டும் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா மல்டிப்ளை மட்டும் பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது நான் உங்களுக்கு கொடுக்குற 3rd கொஷின். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், இதில் கொள்குறி வகை வினாக்கள் ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 5-6 கொஷின்ஸ். அதையும் பார்த்துடலாம். அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவு கேட்கல, சுற்றளவு. நீங்கள் பாட்டுக்கு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிடும் பாருங்கள். சரிங்களா? இங்கே அடுத்துள்ள பக்கங்கள் இது 6, இது 5. அப்போ சுற்றளவு 6 5 11. இங்கேயும் அதே தான், 6 5, 6 5 11. ஸோ 11 11 22 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த இணைகரத்தினுடைய சுற்றளவு. முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்த 7வது கேள்வி. 10 மீட்டர் அடிப்பக்கத்தையும் 7 மீட்டர் இணைகரத்தையும் 7 மீட்டர் உயரத்தையும் கொண்ட இணைகரத்தின் பரப்பு சொல்லலாமே. இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா b இன்ட்டு h. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 4வது கேள்வி. ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. பார்த்த உடனே சொல்லிடலாம். இருந்தாலும் ஆன்சரை நீங்கள் கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இது 4வது. அடுத்ததாக பாருங்கள், கொள்குறி வகையில் 8வது கேள்வி. 52 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவும் 4 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட இணைகரத்தின் அடிப்பக்க அளவு. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, ஏரியாவுக்கான ஃபார்முலா b இன்ட்டு h கொடுத்துட்டாங்க. அப்போ பெருக்கில் இருக்கிற h இங்கே வந்தால் என்னவாயிடும்? வகுத்தல் ஆகிடும். மீதி கிடைக்கிறது தான் b. அப்போ ஏரியா எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 52 பை ஹைட்டு. ஹைட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 4. 52 4 வகுக்கிறேன். ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, மீதி 1, 3 நாங் 12. அப்போ பேஸ் என்ன தெரிஞ்சிடும், என்னவாயிடும் அப்படின்னா 13 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்ததா 9வது கேள்வி. ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் பொழுது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இணைகரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா b இன்ட்டு h. கரெக்டாக? இது என்ன பண்ணுறாங்க? அடிப்பக்கத்தை 2 மடங்கு ஆக்குறாங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு அடிப்பக்கம் 1ன்னு இருக்குது, உயரம் 1ன்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடிப்பக்கத்தை 2 மடங்கு ஆக்குறாங்கன்னா இது ஓர் 2 2ன்னு ஆகிடுது. இன்ட்டு உயரத்தை பாதி ஆக்குறாங்க. ஏற்கனவே 1ன்னு இருக்குது, அப்போ பாதினா 1/2. இப்போ என்னவாயிடும் உங்களுக்கு? 2 2 கேன்சல் ஆகிட்டு மறுபடியும் அதே 1 தான் நிற்கும் பாருங்கள். இங்கேயும் ஓர் 1 தான், இங்கேயும் 1 தான் நிற்குது. அப்போது முதல்ல என்ன ஏரியா இருந்துச்சோ அதே ஏரியா தான் இப்போவும் கிடைக்குது. அப்போது இணைகரத்துடைய பரப்பளவு என்னவாகும் அப்படின்னா மாறாது.
புரியுதுங்களா? சேமாக இருக்குது பாருங்கள். இது டபுள் ஆகுது, இது பாதி ஆகுதுன்னா கேன்சல் ஆகிடுது. ஸோ மறுபடியும் அதே ஆன்சர் தான் நிற்குது. அப்போ பரப்பளவு மாறாது. இது மாதிரியான கொஷின்ஸை எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் நாம். சரிங்களா? 10வது கேள்வி. ஒரு இணைகரத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை போல 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. உயரம் கொடுத்துட்டாங்க. உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர், அடிப்பக்கம் உயரத்தை மாதிரி 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பேஸ் என்னவாக இருக்கும்? 3 8 24ன்னு இருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது பரப்பளவு. பரப்பளவு ஏரியாக்கான ஃபார்முலா B × H. அப்போ பேஸ் 24, ஹைட்டு 8. அப்போ 24 × 8, 8 32, மீதி 3, 8 16 3 19. அப்போ அதோட பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா 192 ஸ்கொயர் சென்டிமீட்டராக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதா? இந்த 3 மடங்குன்னு சொல்லும் போதெல்லாம் சில நேரம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். மடங்கு அப்படின்னா அந்த நம்பரால் பெருக்கணும்னு அர்த்தம். அவ்வளோதான். சரிங்களாமா? ஸோ இவ்வளோ தான் இணைகரம் டாப்பிக்கில் நம்ம ஸ்கூல் புக்கில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஷின். ஸோ நேற்று இந்த இணைகரம் பேரலோகிராமில் இருந்த எக்ஸாம்பிள் கொஷின்லாம் பார்த்தோம். இன்றைக்கி அதில் இருந்த எக்ஸசைஸ் கொஷின்ஸ் மொத்தத்தையும் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த டாபிக் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோம்பஸ், சாய் சதுரம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சாய் சதுரத்தில் அவங்க கேட்டிருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இல்லை புக்கில் இருக்கிற கொஷின்ஸை வச்சே கூட திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும், டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும், எந்த எக்ஸாம் இல்லை வேறு ஏதாவது போலீஸ் எக்ஸாம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட எல்லாத்துலேயுமே இதை தான் பேஸாக வச்சு அவங்க கொஷின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம் எழுதினாலும் மென்சுரேஷன் டாப்பிக்கில் அவங்க கேட்குற கொஷின்ஸை உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ணுற முடியும். ஓகேவாமா? ஓகே, அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.